அந்த சர்வேயர் எல்லாம் சீனியர் சர்வேயர் தான், எல்லாம் ஃபயர் சர்வேயர். அந்த ரிப்போர்ட் சரியில்லை அப்படின்னு ஐஆர்டி இன்னொரு சர்வேயர் அப்பாயின்ட் பண்ணிச்சு, 4வது சர்வேயர். ஏன் 4 சர்வேயர் அப்பாயின்ட் பண்ண, எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு பார்த்து மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிட்டான். அந்த பர்டிகுலர் கேஸ்ல விஸ்வேஸ்வரய்யா சிண்டிகேட், if I remember correctly, versus Oriental, கேஸ் நம்பர் 4478 of 2004. அதுல சொல்லியிருக்கிறான், சர்வே ரிப்போர்ட் இஸ் தி பேசிக் டாக்குமெண்ட் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் தி கிளைம். Even though the report is not binding the insurer, however, it is one among the basic required document. It cannot be eliminated. Number subsection 3, அந்த subsection 3 னு ஒன்னு இருக்குறனால தான் IRD வந்து ஒரு சர்வேயர் அப்பாயின்ட் பண்ண முடியுது in case of disputed case. subsection 3 இல்லனா IRD க்கு அதிகாரம் கிடையாது. சரி, IRD இன்னொரு சர்வேயர் அப்பாயின்ட் பண்ண மட்டும் போதுமா? அந்த அப்பாயின்ட் பண்ண சர்வேயர் இந்த வாங்கின ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக subsection 4 என்ன சொல்லுது? Based on the subsection 3, IRD have the power to direct the insurance company to settle the claim. They have no say. They should obey the order of the authority. இதுதான் செக்ஷன் 4 சொல்லுது. செக்ஷன் 5 என்ன சொல்லுது? செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, எந்த சர்வேயரை அந்த கிளைமை பார்த்தா அந்த சர்வேயருக்கு தான் பேமெண்ட் கொடுத்தாகணும், சர்வே ஃபீ. It cannot be paid to some X or Y. This is the stipulated mandatory condition in the law. Now they are simply telling us we are transferring the law to the regulation. What regulation? Regulator can write anything, any rubbish. Tomorrow morning, once this act is passed, next day morning, the regulator will issue a notice. The in-house survey limit up to 2 lakhs. Because no survey report. You are free to appoint the surveyor in case if you require. அப்படின்னு வேகா ஒரு சர்வேரை போட்டா, இன்றைக்கு ஏற்கனவே சட்டத்தில் இவ்வளவு ஒரு பிடி இருந்தும் பாதுகாப்பு இருந்தும் சர்வேயர்களை நாம் ஊதாசனப்படுத்தி we have been ignored in total. அவங்க கிளைம் ரேஷியோ என்னன்னு தெரியுமா? மோட்டார்ல 92% ஐசிஐசி 92.7% கடந்த ஆண்டு. இது மோட்டார் மாத்திரம் கிடையாது. In an average, all losses in all department is not less than 80%. I am not telling the statistics of the annual report says. எதுக்காக சொல்லனா, இப்படிப்பட்ட சட்டம் இருக்கும் போதே நீ ஓம்பாட்டுக்கு வேலி போட்டுக்கிறப்பவே ஆடு மாடு எல்லாத்தையும் உள்ளிட்டு மேய்க்கிற, வேலியே எடுத்துட்டனா நீ என்னெல்லாம் பண்ணுவ? சர்வேயர் வேணாம் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், சர்வேயர் தேவையில்லை. இவன்ட்ட இன்னைக்கு முதலாளித்துவம் என்ற என்ன சொல்றது, கொச்சையா சொல்ல போனா திமிர் என்ற ஒண்ணு அவன் கையில இருக்கிறதுனால இந்தியாவை ஆட்டி படைச்சலாம். கேமரா வந்து ஒர்க் ஷாப்ல கொடுப்பாரான், ஒர்க் ஷாப்காரன் போட்டோ எடுத்து கொடுப்பானா, இவர் உட்கார்ந்து இருந்த இடத்துல ஆன்லைன்ல அசஸ்மெண்ட் எழுதிடுவாராம். இது நீ மாத்திக்கோ, இதுக்கு ரிப்பேர் சார்ஜ் இவ்வளவுன்னு. நல்ல தொழிலா போச்சு, கவர்மெண்டே தேவையில்லையா? சீஃப் மினிஸ்டர் எல்லா ஃபைலும் ஒரு ஆன்லைன்ல பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 10 செக்ரட்டரி வச்சுட்டு எஸ் நோ போடு. காவல்துறையினுடைய எதுக்காக இருக்கிறாங்க? சட்ட நிலைநாட்ட. சர்வேயர் எதுக்காக இருக்கிறாங்க? இழப்பீடுகளை உரிய முறையில் வழங்குவதற்காக. காவல்துறையே வேண்டாம், எல்லாமே ஜுடிஷியரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காவல்துறை இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணுவா? Who will fix the culprit? எல்லாமே அக்யூஸ்டா? சோ அரசானது தவறான ஒரு முடிவை எடுத்து காப்பீட்டு சர்வேயர் யார் என்று தெரியாமலேயே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. தேர்வு கமிட்டியில் இருக்கும் எந்த ஒரு நபரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இந்த சட்டத்தை எடுத்தீர்கள் என்றுதான் கேள்வி கேட்டார்கள். சீட்டு தான் மாறிட்டு இருக்குதா? சோ நீ சீட்டு மாறலாம், ஆனா நாங்க மாறலாம், காட்சி மாறலாம், ஆட்சி மாறலாம், ஆனால் சர்வேயர்களாக நாங்கள் என்று போலதான் இருக்கிறோம். இதே நிலைக்குழுவில் வந்து 15 எம்பி இருக்கிறாங்க. 15 எம்பியும் உனக்கு கன்சென்ட் கொடுத்தாலும் நீ என்னன்னு பாரு. 15 நிச்சயமா 7 பேர் நமக்கு ஆதரவாக உள்ளார்கள். நான் பேசிய வரை இந்த ஆதரவை வைத்து நிச்சயமாக நமது சட்ட திருத்தங்களை நீக்கப்படாமல் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுவும் தவறிவிட்டால் என்ன செய்வாய்?
கண்டிப்பாக செய்வேன், செய்வோம். எவ்வாறு? நீதித்துறை வழியாக சட்டங்கள் ரெடியாகி கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் உரிய நடவடிக்கையில் இறங்குகிறேன். உரிய நடவடிக்கை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்தியாவில் எவ்வளவு பெரிய சட்ட வல்லுநர்களோ அத்தனை பேரையும் பயன்படுத்துவதற்கும் தயாராகிவிட்டோம். தினம் பிச்சை எடுக்கிறது, ஒரு நாள் பிச்சை எடுத்தா தப்பு கிடையாது. வயிற்று வலி ஒரு நாள் தான் ஃபேக்டை டிசைட் பண்ண போகுது. ஸோ ஆகவே தேர்வுக்குழு பரிந்துரையை இந்த அரசு உதாசீனப்படுத்தி இந்த சட்டம் நிறைவேறும் சூழ்நிலை ஏற்படாது என்று நம்புகிறேன், ஆணித்தனமாக நம்புகிறேன். எப்படி நம்புகிறாய் என்று கேட்காதீர்கள். நமக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி சொல்றேன். எவன் எழுதிட்டு இருக்கான், என்னென்ன எழுதுறான், அதை பத்தி நான் கவலையா படல. ரோட்ல கார்ல போனாலும் பைக்ல போனாலும் எத்தனையோ நாய் குறுக்க வருது, எத்தனையோ நாய் குறைச்சிட்டு பின்னாலே வருது. நாயை பார்த்து வண்டி நிறுத்த முடியுமா? எருமம் பாட்டு குறுக்க வந்து வண்டி சவுண்ட் சரியில்லை, வண்டியை திருப்ப முடியுமா? முடியாது. இந்த வண்டி போயிட்டே தான் இருக்கும். We will reach the milestone. We will achieve our target. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உயர்நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ எந்த நீதிமன்றமானாலும் சரி கதவுகளை தட்டி சட்டத்தை பயன்படுத்தி, நான் சொல்லல, உன்னுடைய அரசுடைய அறிக்கைகள் லா கமிஷன் சொல்லுது, ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லுது, மல்ஹோத்ரா கமிட்டி சொல்லுது, கேபிஎன் நரசிம்மராவ் கமிட்டி சொல்லுகிறது, எல்லாத்துக்கும் மேல மினிஸ்ட்ரியே சொல்லுது. அதை ஏன் ஐஆர்டியை விட்டுச்சு? ஐஆர்டி யாரு பாக்கெட்ல சொன்னாங்க. நாங்க 2004 கேட்டேன். முன்னாள் ரெகுலேட்டர் அவர்கிட்ட கேட்டார். நம்ம கோயம்புத்தூர் வேணும் கேட்டார். அந்த வார்த்தையை சொல்ல முடியாது சொல்லுங்க, நல்லாவே கேட்டார். அவர் அதுக்கு என்ன சொன்னாரு? இந்த பையன் காமிச்சாரு, நான் யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு. சட்டம் என்பது ஒரு இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வலிமையான ஆயுதம். ஆயுதத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள், ஆயுதத்தை உரிய முறையில் பயன்படுத்துங்கள், சர்வேயர்களையும் உரிய முறையில் பயன்படுத்துங்கள். தெரியுமா தெரியாதா? ப்ளீஸ். ரெகுலேட்டர் நமக்கு அனுசரணையா இருக்காங்களா, எதிர்முனையில் இருக்காங்களா? 100க்கு 100 எதிர்முனையில் இருக்காங்க. அதன் காரணமாக தான் 2009 ஐஆர்டி மேல கேஸை போட்டோம், டைரக்ஷன் வாங்கணும். இப்போ எலெக்ஷன் நடத்த மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தான். என்னென்னமோ எவனோ எழுதலாம் போர்டில். என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. கடைசியில் என்ன நடக்க வச்சோம்? மதுரை பெஞ்சில் கேஸை போட்டு டைரக்ஷன் வாங்கணும். டைரக்ஷன் போட்ட பிறகு ஒழுங்கு முறையாக வாழ சுருட்டிக்கிட்டு நோட்டிபிகேஷன் கொடுக்குறேன். அதையும் இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறேன். அதுக்கு உனக்கு இருக்குது அடுத்தது. அது நான் சொல்லலை, செஞ்சு காமிக்கிறேன். 1. 2, தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் லைசன்ஸ் பெறவர்களை உறுப்பினராக்கு. ஏன் சொல்ற? எதுக்காக சொல்ற? ஏன் உனக்கு அவ்வளவு கவலை? தனியார் நிறுவனத்தை நீ தாங்கி பிடிக்க வேண்டும். அதனுடைய லாபங்கள் உனக்கு தான் தெரியும், எங்களுக்கும் தெரியும். வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை, ஏன்னா இது பப்ளிக் நியூஸ். ஆனால் அதை வன்மையாக கண்டித்து எத்தனையோ பேர் அதை செய்யணும் இதை செய்யணும், கோர்ட்டுக்கு போகணும், கேஸை போடணும். கேஸ் போடுறது சாதாரண விஷயமா? பேசுறது ஈஸி. உண்மையிலேயே உடம்பில் ரத்தம் ஓடினால், நாடி துடிப்புகள் சரியாக இருந்தால் நீ செஞ்சுட்டு சொல்லணும். எல்லாரும் கொளுத்தி விடுறதுல தான் இருக்கிற. கேஸ போடு ஆல் இந்தியாவில் போட்டு நான் ஆதரவு தரேன். இவன் ஆதரவு 2 வரியில் எழுதுன யாருக்கு வேணும்? எவன் அவங்க 1000 லட்சமா கேஸ ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி 30 நாட்களுக்குள் இன்டீரியன்ஸ் ஆர்டர் வாங்கி விட்டோம். ஏன் மற்றவங்களுக்கு தெம்பு இல்லையா, திறனி இல்லையா, காசு இல்லையா? நான் சாதாரண மனிதன். இருந்தாலும் நம்மை நம்பி ஒரு பெரும் சமூகமே இருக்கிறது, அதாவது நம்ம சர்வே கம்யூனிட்டி. அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்க வேண்டும். நமது சுய லாப நஷ்டங்களை கணக்கு போட்டு பார்க்க கூடாது. நண்பர் சீனிவாசன் அவர்களுக்கு தெரியும், மாசத்துல பாதி நாள் கோர்ட்ல தான் உட்காந்துட்டு. கோர்ட்ல ஹீரிங் காலையில 10 மணிக்கு வருமா, உட்கார்ந்து பார்ப்போம். சாயங்காலம் 5:30 மணி வரை கேஸ் வராது. மறுநாள் அட்ஜாயின், மறுநாள் உட்காருவோம். ஏதோ நம்பிக்கையில் அன்னைக்கும் வரல. மறுநாள்
டெய்லி ஸ்டண்டிங்கே உள்ளுக்குள்ள உட்காந்து நல்லா பாடம் படிச்சிருந்தோம். கோர்ஸை எப்படி நடத்துறதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் செய்வேன். ஒவ்வொரு கேஸும் 3 தடவை 3 நாள் கழிச்சு தான் ஹியரிங் வருது. ஹியரிங் வந்து பட் we got the justice. முயற்சி வீணாகவில்லை. என்ன பண்ணாரு, தனியார் நிறுவனங்களுக்கு வேலை செய்யற சர்வே எல்லாம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. யார், நான் கேட்கல, ஜட்ஜி. நம்ம அட்வொகேட் சொன்னாரு, அதான் நீ யுவர் ஆனர் உங்க யூ நோ பிரிட்டி வெல் அப்படின்னாரு. எஸ், ஆல் த சர்வே ஷுட் பேக் அண்ட் கோ. ஜட்ஜஸ் சொல்லிட்டாரு. என்ன ப்ளீடர் அப்படின்னாரு. ப்ளீடர் சொன்னாரு, எஸ் சார் ஐ வில் கம் பேக் சார் அப்படின்னாரு. நீ கம் வேண்டாம், பேக் வரா, நீ வர்றப்போ வா. இப்போதைக்கு ஐ எம் பாசிங் தி இன்டீரியர் ஆர்டர். இன்டீரியர் ஆர்டர் ஸ்டில் கண்டினியூஸ். நோ எம்ப்ளாயீஸ். அப்படி 1008 அப்ளிகேஷன் போயிருக்குது. ஹைதராபாத் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லைல்ல இப்போ கேட்கறதுக்கு. அந்த ஆஃபீஸில் இல்லை, யாருமே இல்லை. தடி எடுத்தவளாம் தண்டாக்காரன், தண்டல்காரன். தண்டா இல்லை, நீ தப்பா நினைக்கிறாங்க. அந்த தண்டல்காரெல்லாம் என்ன பண்ணிட்டான், அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருந்தான். சொல்லிட்டான், போட்ட கண்டெம்ப்ட்ல தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுருவேன். கேஸ் வந்து நான் டிசிக்னேஷன்ல போட மாட்டேன், பை நேம் தான் போடுவேன். பன்னீர்செல்வம்னு தான் போடுவேன். செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஆர்கனைசேஷன் போட மாட்டேன். போட்டான்னு நீ தான் வரணும். ஸோ கண்டெம்ப்டுக்கு போகாதுன்ற ஒரு நிலைமையை சொல்லி அவளோட அப்ளிகேஷன் நிறுத்தி வச்சிருக்கிறேன். யாருக்காவது சில மெம்பர்ஷிப் தெரியாதனமா அலர்ட் பண்ணிட்டான். சொல்லிட்டேன், நீ தான் சர்டிஃபிகேட் கொடுத்த, ஃப்ரீ லாட்ஜிங், ஃப்ரீ போர்டிங். ஆர் யூ ரெடி டு கோ? கம், ஐ எம் ரெடி டு டேக் யூ அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் எந்த ஒரு சர்வேயரும் இனிமேல் மெம்பர்ஷிப் வாங்கவே முடியாது. வாங்கவும் விட மாட்டேன். இந்த கோர்ட்டில் எந்த கோர்ட்டுக்கு நான் போடுவேன். ஏன் சொல்கிறேன் என்றால், வாய் சொல் சவலாட விடுறதுல நான் தயாரா இல்லை. செய்யறத செஞ்சுட்டு சொல்லு, சொல்லிட்டு செய்ய மாட்டேன், செஞ்சுட்டு தான் சொல்லுவேன். அதுதான் இது 2வது கட்டம். அதையும் மீறி நீ சட்டத்தை நிறைவேற்றும் பட்சத்தில் நாளை நான் அரசியல் சாசன பெஞ்சுக்கு இதே கேஸை எடுத்து சென்றால் நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன். எவ்வாறு? ஏற்கனவே மனுதாரர் தனது குறைகளை உன்னிடம் சொல்லியிருக்கிறார். அந்த குறைகளை நீ நிவர்த்தி செய்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. ஏன் எடுக்கவில்லை? அதை உதாசீனப்படுத்தி விட்டு நீ வேண்டுமென்றே இந்த சட்டத்தை பாஸ் படுத்திருக்கிறார். ஆமா, திஸ் லா அமெண்ட்மெண்ட் பாஸ் பர்டிகுலர் செக்ஷன் இஸ் நல் அண்ட் வாய்ட் அப்படி என்று நாளைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது வந்து சட்டத்தில் சில சட்ட வல்லுநர்கள் கலந்து எல்லாம் பேசி ரெடியா வச்சிருக்கிறேன். ஜஸ்ட் ஈவன் 2 days பேக் ஆல்சோ ஆல் த பேப்பர்ஸ் ஹேவ் பீன் ப்ரிப்பேர்ட். எல்லாமே நான் என் கையில இருந்து எதுவுமே கொடுக்கல, நீ கொடுத்த பேப்பர் தான். அதாவது அரசு வாயிலாக வந்த பேப்பர், அவ்வளோ பேப்பரும் கையில் இருக்குது. அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு எல்லாம் எவிடன்ஸ் டாக்குமெண்ட்டாக போட்டு அந்த சட்ட ரீதியாக நாம் அதை சேலஞ்ச் செய்கிறோம். அதில் எந்த ஒரு கருத்து மாறும். ஸோ மொத்தத்தில் எப்பாடுபட்டாவது, என்ன கஷ்டப்பட்டாவது நிதியை வசூலித்து நீதிமன்றத்தை சந்தித்து நமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் வாழ்வாதாரம் நிலைத்து நிற்பதற்கும், எப்படி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், எப்படி காஸ்ட் அக்கவுண்டன்ட், எப்படி அட்வொகேட், மெடிக்கல் பிராக்டிஸ் இன்று நிம்மதியாக தங்களது தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி சர்வேயர்களாக நாமும் நிரந்தரமாக எந்தவித பிரஷருக்கும் யாருக்கும் ஈல்டாகாமல் இந்த லைசன்ஸே இனிமேல் கிடையாதுன்னு நான் சொல்லிடுறேன். இன்ஸ்டியூட் கொடுத்த மெம்பர்ஷிப் தான், நான் சொல்லல, சட்டம் சொல்லியிருக்கு, ஏற்கனவே பரிந்துரை இருக்கிறது. அந்த அது நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் யாரும் நம்மளுடைய பிராக்டிஸில் தலையிட முடியாது, குறுக்கீடு செய்ய இயலாது, நிர்பந்திக்க செய்ய முடியாது. அப்படிப்பட்டுள்ள சுதந்திரமான அதிகாரத்தை நாம் பெறுவதற்கு எல்லா விதத்திலும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது எல்லாம்